பீமாநகரி ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் உட்பட முப்பெரும் விழா நடைபெற்றது. பீமநகரி ஊராட்சியில் தைப்பொங்கல் திருநாளினை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. பொங்கல் விழாவில் மும்மதத்தை சார்ந்த பெண்கள் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். அதுபோன்று வெள்ளமடம் ரேஷன் கடை தெரு பகுதியில் காங்கிரட் தளம் அமைக்க வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவர் சஜிதா சுப்பிரமணியம், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என். தளவாய் சுந்தரம் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அப்பகுதியில் காங்கிரட் தளம் அமைப்பதற்காக சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 6 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான தொடக்க விழாவும், மேலும் ஊராட்சி அளவிலான குழுக்கள் கூட்டமைப்பு சார்பில் 100 பெண்களுக்கு தலா 1 லட்சம் வீதம் தொழில் தொடங்குவதற்காக மொத்தம் 1 கோடி ரூபாய் கடன் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பீமநகரி ஊராட்சி மன்ற தலைவர் சஜிதா சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ஆறுமுகநாதன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் குமரி கிழக்கு மாவட்ட கழகச் செயலாளருமான என். தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் தொடங்கி வைத்ததுடன் வெள்ளமடம் ரேஷன் கடை பகுதியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் காங்கீரிட் போடும் பணியினையும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு சார்பில் 100 பெண்களுக்கு தலா 1 லட்சம் வீதம் தொழில் கடன் தொகையினையும் வழங்கினார்கள். பின்னர் அனைவருக்கும் தமது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி இணைச் செயலாளர் பசிலியான் நசரேத், குமரி கிழக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தினி பகவதியப்பன், குமரி கிழக்கு மாவட்ட கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அக்ஷயா கண்ணன் அவர்கள், பீமநகரி ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் சுப்பிரமணியன், பீமநகரி ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் வேலப்பன், நாகமணி, சுபா, சத்யபாலா, சிவா மற்றும் ஏராளமான பெண்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் இங்க மேடம் இருக்காங்க, மேடம் இருக்காங்க, அவர் இருக்காரு, பிரசிடென்ட் இருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் இங்கே விடுபடி இருக்கிறது. இறைவன் என்பது எல்லாருக்கும் சமம். இறைவன் ஒருவராக இருக்கலாம் ஒருத்தருக்கு. அவங்களுக்கு அவங்க குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, அந்தரிசி கவசம் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே வழி என்னவென்றால் இறை வழி. அதில் முக்கியமாக இருக்கப்படுவது ஈகை குணம். இந்த பஞ்சாயத்து சிறிய பஞ்சாயத்து 2 பூத்து தான் வந்தது. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொழுது அவங்க என்ன கேட்டாலும் அவன் மனம் போனாலும் இந்த சட்டமன்றத்தை கொடுத்துருவேன். ஏன்னா நம்மளால் நம்மளுக்கு நிறைய ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவன் மனைவி அவங்களும் கடுமையான உழைப்பு. ஆகவே இந்த சட்டமன்ற பிரிவினை வந்து நாங்களோட இணைக்கப்பட மாட்டாங்க. என்னுடைய கருத்து எனக்கு வாய்ப்பு இல்லை. நானும் இளைஞருக்கு பிரிவினை தேவையான தாண்டி வரணும். ஆனால் நாளுக்கு எனக்கு ஒரு ஆசை, நாளுக்கு நல்லா இருக்கணும். அவருடைய கணவன், அவருடைய பிள்ளைகள் எந்த கேட்டாலும் ஒன்று செய்யணும். நீங்கள் ஈடுபடுத்த செய்ய அந்த பிள்ளைகள் எல்லாரும் இப்போ இவங்க செய்யக்கூடியது இவங்களுடைய ஜெனரேஷன் எப்படி மகளோ இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த புண்ணிய சேர்த்துக்கிட்டே இருக்கும். ரோடு போட்டு மக்கள் தாரம் நடந்து போச்சுன்னா அப்பா ரோடு நல்லா இருக்கு அப்படின்னா குடிக்கிறதுன்னா தண்ணி குடிக்க நல்லா இருக்கு. சரி, பஞ்சாயத்து ஆஃபீஸ் வாரம் இருக்கு, பஞ்சாயத்து இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டெய்லி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இருவரும் பாடுபட்டு இந்த பஞ்சாயத்து என்பதை பெருமைப்படுத்தும் விதமாக 5 ஆண்டு காலத்திலே அவர்கள் சாதனை படைத்து இங்கே எந்த விதமான வன்கொடுமை நடக்கவில்லை என்பதை உறுதியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்கள் பணி சிறக்க வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுடன் நாங்களும் எங்களுடன் நீங்களும் இருக்க வேண்டும். அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கிற மாதிரி மும்மதமும் இங்கே வந்து அவர்களை ஆட்சி வாங்கிக் கொண்டிருக்கிறது. அன்னாருக்கும் வருகின்ற ஒன்றிய பெருந்தலைவர்களுக்கும் அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய மற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பெண்களுடைய பிரகாசமாக ஒளி வாங்கி கொண்டிருக்கின்ற சகோதரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு
நன்றி, வணக்கம். சார் 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 போங்க 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 சார்